No. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில எங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு வருது. ஆர்யாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. தினமும் நல்ல என்டர்டைன்மெண்டோடவும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யத்தோடவும் இந்த நிகழ்ச்சி அமைது. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறும் பெண்களுக்கு தினமும் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கறது வழக்கம். அந்த டாஸ்க்ல வின் பண்றவங்களுக்கு டோக்கன் ஆஃப் லவ் கொடுப்பாங்க. அந்த முறையில இன்னைக்கு எங்க வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சியில ஆர்யாவுடன் போட்டியாளர்களுக்கு எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு பாக்குற பட்சத்துல டான்ஸ் ரவுண்ட் வச்சாங்க. நடன இயக்குனர் ஷெரீஃப் தான் இந்த டான்ஸ் ரவுண்ட்ல எல்லா பெண்களுக்கும் கோரியோகிராஃபி பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பரா எல்லாருக்கும் ஆப்ட் ஆகுற மாதிரியான சாங்ஸையும் ஸ்டெப்ஸையும் சூஸ் பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு எபிசோட் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போச்சுன்னே சொல்லலாம். எல்லா பெண்களுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு மாஸ்டர் ஷெரீஃப் சொன்னாரு. அதுல பெஸ்ட் 3யா சுசானா, நவீனா மற்றும் அகாத்தாவை ஷெரீஃப் செலக்ட் பண்ணாரு. இந்த பெஸ்ட் 3ல டோக்கன் ஆஃப் லவ் இன்னைக்கு அகாத்தாக்கு தான் கிடைச்சது. இந்த டோக்கன் ஆஃப் லவ் ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று. ஏன்னா இன்னைக்கு அகாத்தாக்கு கொடுக்கப்பட்ட இந்த டோக்கன் ஆஃப் லவ் தான் இந்த ஷோலையே கடைசியா கொடுக்கப்படுற டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அகாத்தா கடைசி டோக்கன் ஆஃப் லவ் தனக்கு தான் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் அகாத்தா ஆர்யாவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லும் பொழுது இவங்களோட டான்ஸ்ல ஒரு ரியல் கெமிஸ்ட்ரி இருந்துச்சுன்னும் இவங்க 2 பேரோட ஹார்ட்ஸும் மியூசிக்கு சிங்க் ஆகி டான்ஸ் பண்ணதாகவும் சொன்னாரு. அகாத்தா டோக்கன் ஆஃப் லவ் வின் பண்ணதை பத்தின ஒப்பீனியனை மற்ற பெண்கள் கிட்ட கேட்டப்போ அபர்ணதி சொன்னாங்க, போயும் ஒரு ஃபேக்குக்கு டோக்கன் ஆஃப் லவ் கிடைச்சிருக்கு. உண்மையா லவ் பண்றவங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அந்த டோக்கன் ஆஃப் லவ்க்கு அகாத்தா கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவங்க மாதிரி அபர்ணதி பேசினாங்க. உண்மையிலேயே அகாத்தா ஃபேக்கா இருக்காங்களா இல்ல அபர்ணதி வைத்தறிச்சல்ல சொல்றாங்களான்னு தெரியல. மற்ற பெண்களோட கம்பேர் பண்ணும்போது ஆர்யாவை அகாத்தா ரொம்பவே உருகி காதலிக்கிற மாதிரி தான் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில காட்டிட்டு வராங்க. ஆனா இன்னைக்கு அபர்ணதி அகாத்தாவை ஃபேக்னு சொன்னது கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு. இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உடனுக்குடனான தகவல்களுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம தமிழ் DNA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.